மொரேவியர்களை குறித்து சில விஷயங்களை நான் பேச விரும்புகிறேன். மொரேவியர்களை குறித்து கேள்விப்பட்டிருக்கீங்களா? மொரேவியர்கள் என்பவர்கள் ஜெர்மனி நாட்டில் வாழ்கிற ஒரு குறிப்பிட்ட கூட்ட மக்கள். அவர்கள் உலகமெங்கும் சென்று சுவிசேஷத்தை அறிவித்தார்கள். ஜின்சென்டார்ஃப் என்கிற மனிதர் மூலமாக அந்த எழுப்புதல் பிறந்தது. ஜின்சென்டார்ஃப் ஒரு சபைக்கு பாஸ்டராக நியமிக்கப்பட்டார். அந்த சபை முழுசும் கூட யாருக்குமே ஆசை இல்லாம, ஜெபம்னா இன்ட்ரெஸ்ட் இல்லாம, ஆண்டவரோட வார்த்தைனா இன்ட்ரெஸ்ட் இல்லாம ஏதோ வந்தோம் போனோம்னு இருந்துச்சு, அவ்வளவுதான். அந்த மாதிரி நேரத்துல அந்த பாஸ்டர் தேவனுடைய பிரசன்னத்துல மிகுந்த உற்சாகத்தோட ஜெபிக்க ஆரம்பிச்சாரு. ஆசையோட ஜெபிக்க ஆரம்பிச்சாரு. தேவனுடைய வார்த்தையில் உள்ளதை உள்ளபடி பிரசங்கிக்க ஆரம்பித்தார். வசனத்தை பேசினப்ப ஜனங்களோட இதயம் கொழுந்து விட்டு எரிந்தது. இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் ஏதோ உற்சாகப்படுத்துற செய்தி அல்ல, அது வாழ்க்கையை மாத்திர செய்தி. அது தேவனுடைய வல்லமையையும் மகிமையையும் உள்ளடக்கிய செய்தி. அவ்வாறு தேவனுடைய வார்த்தையை அறிவித்த போது ஜனங்கள் எல்லாரும் பிரகாசிக்க ஆரம்பித்தார்கள். அந்த மொரேவியர்களுக்கு மத்தியில் ஒரு எழுப்புதல் ஆரம்பித்தது. ஒரு இரவு முழுவதும் சபையில இருக்கிற குழந்தைங்க எல்லாரும் அவங்க எல்லாரும் முழங்கால்ல நின்னு ஜெபிச்சாங்க. இரவு முழுவதும் சின்ன சின்ன பிள்ளைங்க முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணாங்களாம். ராத்திரி முழுசும் அந்த மாதிரி ஜெபம் பண்ணாங்களா. அவங்க தேவனுடைய வல்லமை அவர்களுக்கு மத்தியிலே அசைவாடினது. சில நேரம் நம்ம சின்ன பிள்ளைகளை ரொம்ப குறைவா மதிப்பிடுறோம். ஆனா தேவன் அவர்களுக்கு மத்தியிலே அசைவாடின சந்தர்ப்பங்கள் அநேகம் உண்டு. சின்ன பிள்ளைங்க அந்த மாதிரி ஜெபிக்க ஆரம்பிச்சாங்க. இளம் வாலிபர்களுக்குள்ள ஒரு எழுப்புதல் வந்தது. எவ்வளவு கஷ்டமானாலும் சுவிசேஷத்தை எங்கும் எடுத்து செல்வோம்னு முடிவு பண்ணாங்க. மிஷனரிகளா எங்களை அனுப்புங்கன்னு வாலிபர்கள் முன் வந்தாங்க. பெண்கள் கூடி ஜெபித்த போது அற்புதங்கள் நடந்தது. ஜின்சென்டார்ஃப் தன்னுடைய சபையை உற்சாகப்படுத்தி நம்ம எல்லாருமா சேர்ந்து ஒரு செயின் பிரேயர் ஆரம்பிப்போம்னு சொன்னாரு. ஒரு நாள்ல 24 மணி நேரம் இருக்கு. ஒரு மணி நேரத்துக்கு 2 பேர் ஜெபிச்சா எனக்கு 48 பேர் தேவைப்படுறாங்க. விருப்பம் உள்ளவங்க அதுக்கு பேர் கொடுக்கலான்னு சொன்னாரு. ஒரு மணி நேரத்துக்கு 2 பேர்னா ஒரு நாளைக்கு 48 பேர் ஜெபிப்போம். அந்த செயினை பிரேக் பண்ணாம தொடர்ந்து நாம ஜெபிப்போம். ஒரு வருஷம் அந்த ஜெபம் நடந்திருந்தா அது ஒரு பெரிய விஷயம் இல்லையா? ஒரு வருஷம்னா. அதே 5 வருஷமா இருந்தா அது ஒரு பெரிய விஷயம். 10 வருஷமா இருந்தா அருமை, அற்புதம். 10 வருஷமா ஒரு மணி நேரத்துக்கு 2 பேர், ஒரு நாளைக்கு 48 பேர் ஜெபிச்சா, அந்த தொடர்ச்சியை விட்டுறாம தொடர்ந்து 10 வருஷம் ஜெபிச்சா அது பெரிய விஷயம் இல்லையா? ஆனா நடந்த உண்மை என்னன்னா 100 வருஷம் அவங்க ஜெபிச்சாங்க. ஒரு நூற்றாண்டே ஜெபிச்சாங்க. கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். 100 வருஷம் எந்த இடைவேளையும் இல்லாம அவங்க தொடர்ந்து ஜெபிச்சாங்க. உலகமெங்கும் மிஷனரிகளை அனுப்புனாங்க. இந்த மொரேவியர்கள் உலகத்தை திருப்பி போட்டாங்க. ஏன்னு தெரியுமா? அவங்க ஒற்றுமையா நின்னாங்க. ஒருமனப்பட்டு வந்து ஆண்டவருக்காக பெரிய காரியங்களை செஞ்சாங்க.